மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் நம் அனைவருக்கும் சாந்த குணம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக வாழும்படியான பொருளை கொண்டுள்ள ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நம்முடைய தரங்கை பேராயர் அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக சகரியா 9:12 இருக்கிற திரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற இந்த வாட்ஸ்அப் யூடியூப் சேனல் மூலமாக திருமறையை ஆதியாகமம் நூலிலிருந்து தொடர்ந்து நாம் வாசித்து தியானித்து வருகிறோம். சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் கொடுத்த அறிவுக்காக, ஆற்றலுக்காக, அபிஷேகத்துக்காக ஆண்டவருக்கு நான் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் யோசுவாவை முடித்து நியாயாதிபதிகளில் முதல் வசனத்தில் எங்களில் யார் முதல் போக வேண்டும் என்று கேட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, யோசுவாவினுடைய மரணத்துக்கு பின்பு இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கவும் நடத்தவும் யார் முதலில் போவார்கள்? இன்றைக்கு இந்த கடுமையான உலகம், போட்டி நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், கஷ்டமான உலகம், நிலையில்லாத உலகம், இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக, பிறருக்காக பாடுபடக்கூடிய ஒரு உன்னதமான அழைப்பை எங்களில் யார் முதலில் போக வேண்டும் என்று கேட்கிறார். எதற்காக செல்கிறார்கள்? இஸ்ரவேல் மக்களை காப்பதற்கு, மக்களோடு போரிடுவதற்கு, பிற நாடுகளோடு போரிடுவதற்கு. இதற்கு தயாராக இன்றைக்கு இருக்கிறோமா? அன்புக்குரிய இறை மக்களை, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் கூட இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வர வேண்டும். கடவுளே, நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் என்று கேட்கிற மனிதர்களாக, உம்முடைய சித்தம் என்ன அதை வெளிப்படுத்தும் நான் செயல்படுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களாக, அர்ப்பணிக்கிறவர்களாக இன்றைக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையோடு செயலோடு நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பில் மரணம் கூட வரலாம். மரணம் வந்தாலும் கூட அந்த மரணத்தை வெற்றியாக விழுங்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆகவே மரணம் என்னை தொடுவதில்லை, எந்த தீய சக்தியும் என்னை அணுகுவதில்லை, எந்த போராட்டமும் என்னை நெருங்குவதில்லை என்று சொல்லுகிற உன்னதமான தூய குணத்தோடு இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக அழைக்கப்படுகிறோம். நாம் கேட்க வேண்டியது ஆண்டவரிடத்தில், கடவுளே நீர் சொல்லும் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறேன்? என்னுடைய அனுபவத்தில், ஊழிய பாதையில் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கங்களை ஆயத்தம் செய்யும்போது நான், கடவுளே நீர் எனக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீர் என்று கடவுளிடத்தில் நான் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு நான் கேட்டு அந்த செய்தியைத்தான் பிறரோடு நான் பகிர்ந்து கொள்வேன் ஆராதனைகளில். ஆகவே என்னுடைய அனுபவம், கடவுள் என்ன சொல்கிறார், நான் சொல்வது முக்கியமல்ல. என்னுடைய அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறார், அந்த சித்தத்துக்கு இன்றைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, கேட்கிற, புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக எங்கள் சிந்தைகளையும் செயல்களையும் உமக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணும். எங்கள் பலவீனங்கள், எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய சோதனை எல்லாவற்றையும் வெற்றி காண உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.